வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தும் பாரம்பரிய சிறு மீனவ கடற்றொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய பிரச்சினையை இலங்கை அரசாங்கமும் சீர்தூக்கி பார்க்கவில்லை. அதேபோன்று வடமாகாணத்திலே இயங்குகின்ற அரச திணைக்களங்களும் எங்களுடைய பிரச்சினையையும் எங்களுடைய கடல் சூழல் பற்றியும் கரிசனையின்றி செயல்படுவது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. அந்த வகையிலே தான் நாங்கள் வடமாகாண ஆளுநர் அவர்களிடம் ஒரு முறைப்பாட்டை செய்திருந்தார்கள். பூநகரி கிராஞ்சி பிரதேசத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் தன்னுடைய பாரம்பரிய சிறு தொழிலுக்கு இடையூறாக சீன கடல் அட்டை பண்ணை அல்லது மரபணு மாற்றப்பட்ட கடல் அட்டை பண்ணை அமைக்கப்பட்டிருப்பதனால் தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று ஒரு முறைப்பாட்டை வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திலே 30/1/2025 திகதியிடப்பட்டு பதிவு தபாலிலே வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்திலே அந்த கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி கிராஞ்சி பிரதேச மீனவருடைய முறைப்பாடு தொடர்பாக 5/3/2025 ஆளுநர் செயலகத்தினால் வடமாகாண காணி ஆணையாளருக்கு விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் வடமாகாண காணி ஆணையாளரினால் அந்த கடிதத்துக்குரிய விளக்கம் கோரப்படவில்லை. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட கிராஞ்சி பிரதேச பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர் ஆளுநர் அலுவலகத்திற்கு குறைந்தது 5 தடவைகள் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு இந்த கடிதத்துக்குரிய பதிலை அல்லது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது, இதுக்கு பதிலை தாருங்கள் என்று கேட்டால் வடமாகாண காணி ஆணையாளரில் இருந்து எங்களுக்கு அனுமதி அல்லது அந்த விளக்க கடிதம் இன்னும் கிடைக்கவில்லை. அப்போ ஜனாதிபதியோ பிரதமரோ கூறுகின்றார்கள் வருகிற முறைப்பாடுகளை விரைவாக தீர்க்கிறோம் என்று. ஆனால் நாங்கள் வடமாகாண ஆளுநரிடம் இந்த முறைப்பாட்டை கொடுத்து இன்று வரைக்கும் அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிலும் குறிப்பாக 1 மாத காலமாக வடக்கு மாகாண காணி ஆணையாளர் ஆளுநர் செயலகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது காணி ஆணையாளரினதும் அசமந்த போக்கை காட்டுவதோடு இவ்விடயம் தொடர்பிலே ஆளுநர் செயலகமும் இறுக்கமான நடவடிக்கை பின்பற்றவில்லை என்பது கவலையாயிருக்கிறது. இவ்வாறாயின் சாதாரண மீனவனின் நிலை என்ன ஆகிறது என்ற கேள்வி இன்று வடக்கிலே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் கடல் அட்டை பண்ணைகள் அமைத்திருக்கும் கடல் பரப்புக்குள் பிரதேச செயலகங்களால் வழங்கப்படுகின்ற வருடாந்த குத்தகை ஆவணம் காணி ஆணையாளரினால் 75 படிவம் தொடர்பிலே சட்ட முரண்பாடு தொடர்பிலே சட்டத்தரணிகள் ஊடாக கூட நாங்கள் கடிதத்தை அனுப்பியிருந்தோம். இந்த 75 படிவத்திலே இந்த காணி வழங்குவது சட்டத்துக்கு முரண்பானது என்ற பிரகாரம் 8ஆம் திகதி 2ஆம் மாதம் 2025 வடமாகாண ஆளுநரிடம் மற்றுமொரு முறைப்பாட்டை செய்திருந்தோம். ஆனால் இந்த முறைப்பாடுகள் எங்களுக்கு எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை. அது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அதே போன்றுதான் குறித்த சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச செயலர், நல்லூர் பிரதேச செயலர், பூநகரி பிரதேச செயலர் பிரதேச செயலகங்கள் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களங்கள் அட்டை பண்ணைகளின் அமைவிடம் தொடர்பிலே ஒரே வினாவிற்கு வேறுபட்ட தகவல் அறியும் சட்டமூடாக எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கரையோரம் பேணல் திணைக்களம் 2 முறை தகவல் அறியும் சட்டமூடாக 2024ஆம் ஆண்டும் 25ஆம் ஆண்டும் தகவல் அறியும் சட்டமூடாக எங்களுக்கு உறுதிப்படுத்தி தந்திருக்கின்றார்கள். முத்தரை பிரதேசத்திற்கு வெளியிலே கடல் அட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களம் சொல்லுது. ஆனால் வேலனை பிரதேச செயலகம், நல்லூர் பிரதேச செயலகம், யாழ்ப்பாண பிரதேச செயலகங்கள் குறிப்பிடுகின்றன. அதாவது முட்டரைக்குள்ளேதான் பண்ணை இருக்கின்றது என்று. இந்த வடக்கிலே இந்த படிவம் 75 படி எந்த சட்ட
சட்டத்தின்படி இந்த காணிகள் வழங்கப்படுகிறது. கரையோரம் பேணல் திணைக்களம் முத்தரையில் உள்ளே பண்ணை இருப்பது என்று அனுமதி கொடுக்கிறது. பிரதேச செயலகங்கள் முத்தரைக்கு வெளியிலே தான் பண்ணை இருக்கிறது என்று ஒரு கேள்விக்கு மாறுபட்ட தகவல்களை இந்த பிரதேச செயலகங்கள் வழங்கி வடக்கு கடற்றொழிலாளர்களை கருவறுக்கின்ற செயல்பாட்டை செய்கின்றது. இது தொடர்பாகவும் நாங்கள் வடமாகாண ஆளுநரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் 2024 ஆண்டு 12ஆம் மாதம் 21ஆம் தேதியும் இது தொடர்பான ஆவணங்களை ஆளுநரிடம் நேரே கையளித்தோம். ஆனால் இன்று வரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிலும் குறிப்பாக இந்த முத்தரை தொடர்பான பிரச்சினையிலே தீவகம் தெற்கு வேலணை பிரதேச செயலகம் 2024ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 6ஆம் தேதி உதவி பிரதேச செயலரால் எங்களுக்கு தகவல் அறியும் சட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது. 330 பண்ணைகள் முத்தரைக்கு உள்ளே அனுமதி வழங்கியிருப்பதாக 2024ஆம் ஆண்டு தருகின்றார்கள். 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 30ஆம் தேதி அதே கேள்விக்கு பிரதேச செயலரால் முத்தரைக்கு உள்ளே அனுமதி கடலட்டை பண்ணைகளுக்கு அனுமதிகள் எத்தனை என்று கேட்டால் வழங்கப்படவில்லை. ஆனால் முத்தரைக்கு வெளியே கடலில் அனுமதி வழங்கும் அட்டப்பண்ணைகள் எத்தனை என்று கேட்டால் 245. அப்போ இப்படி ஒரு முறையற்ற விதத்திலே இந்த அரசு நிர்வாகம் வடக்கிலே செயல்படுவதென்றால் இது யார் பொறுப்பு, யாரிடம் கேட்பது? நாங்கள் தகவல் அறியும் சட்டம் ஊடாக எங்களுடைய இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அதே போன்றுதான் கடலட்டை பண்ணைக்கு அனுமதி வழங்கும் திணைக்களங்களில் ஒன்று என்ற வகையிலே கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் குறித்த பிரதேச செயலக பிரிவுகளிலே கடலட்டை பண்ணைக்கான அனுமதி பத்திரத்தினை முட்கரை பிரதேசத்தினை தாண்டி கடலுக்குள்ளே தான் வழங்கப்பட்டது என்று CCD INFO 2024-36 என்னும் கடித மூல இலக்கத்தின் ஊடாக கொண்ட 24ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 21ஆம் தேதி அன்று தேதியிடப்பட்ட கடிதம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரதேச செயலகங்கள் முட்கரையில் பிரதேச கடலட்டை பண்ணைகளை இருப்பதாக அப்பண்டமான பொய்யினை இந்த 4 பிரதேச செயலகங்களும் கூறுகின்றது. இந்த கடலுக்குள்ளே கடலட்டை பண்ணை அமைப்பதிலே பிரதேச செயலகங்கள் சொல்லுவது சரியா, கரையோரம் பேணல் திணைக்களம் சொல்லுவது சரியா என்பதை வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக மரியாதைக்குரிய ஆளுநர் ஐயா அவர்களே, நீங்கள் இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய சூழல் பாரம்பரிய மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் கடந்த 3 வருடங்களாக ஒரே காணி ஆணையாளர் தான் இருக்கின்றார், ஒரே பிரதேச செயலர் தான் வேலணையிலும் இருக்கின்றார். கருத்துக்கள் மாறுது. ஒரு பாரம்பரிய சிறு மீனவரை ஏமாத்துகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இந்த சட்ட விதிமுறைகள் சட்டத்துக்கு முரம்பாக நடக்கிறது. ஆனால் சட்டத்தின் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று வந்தவர்கள் கண்ணை மூடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிறு மீனவன் அன்றாடம் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு, தன்னுடைய பிள்ளையின் கல்விக்கு, தங்களுடைய உழைப்புக்கு அன்றாடி கொண்டிருக்கின்றான். இதை பற்றி சிந்திக்காமல் நாட்டை அபிவிருத்தி செய்து மக்கள் எங்கே வாழ்கிறது, நாங்கள் எங்கே இருக்கிறது, முதலிலே எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய கடலையும் சட்டத்தின் ஆட்சிக்கு கொண்டு வாங்கோ. சட்டவிரோதமான முறையிலே நீங்கள் செயல்படுத்தி கொண்டு இத்தனை நல்லூர் பிரதேச செயலகம், யாழ்ப்பாண பிரதேச செயலகம், வேலணை பிரதேச செயலகம், பூநகரி பிரதேச செயலகம் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மீனவர்கள் கடந்த வருடம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கூட செய்திருந்தார்கள். அந்த போராட்டத்திலே இப்போதே இருக்கின்ற இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா கூட அந்த போராட்டத்துக்கு சென்று ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த கடலட்டை பண்ணைகள் முறையற்றது, இந்த பாரம்பரிய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று. ஆனால் இன்று அவர் கடற்றொழில் அமைச்சராக வந்திருக்கின்றார். பாதிக்கப்படுற மீனவர் பாதிக்கப்படுற முறையற்ற கடலட்டை பண்ணை அனுமதி நடக்கிறது. ஆனால் 6 மாதங்கள் கடக்கின்றது. இதுதான் இன்று மீனவர்களுடைய நிலையாக இருக்கின்றது.